வா வா பயங்கர பாட்டு வா ஆடு வா ஆடு வா நீ பாட்டு வா ஏய் எடுத்துச்சு பேர் லைட்டா தான் கட்டி இருக்கோம் அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் கீச்சிருக்கு சரியான ஆஃப் ரோட் வேற லெவல் ஆஃப் ரோட் கோத்தா அப்படியே உட்கார அங்கே Hey friend, good morning to all. Day 3. Happy Pongal. Time correct 5:30 ஆகுது. சன்ரைஸ் பார்க்கறது வந்திருக்கோம். எல்லாரும் எழுப்பின காலையில் எந்திரிச்சு யாரும் எந்திரிக்கல. 2 பேர் தான் எந்திரிச்சிருக்காங்க. நாங்க தான் ஒண்ணு எழுப்பணும். அப்படிதான் இருக்கு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. சரி ஓகே கேமரா செட் பண்ணிட்டு பேக்ல காட்டுறேன். பைத்தக்காரன் நாதாரி காலங்காத்தால என்ன திருப்பி போட்டான்னு கேள்ற அவன கோயில் பின்னாடி கோயில் பின்னாடி ஏய் ஏய் கால எதிர நான் எழுப்பி விட்டேன் அவ்வளவு சீக்கிரமா எழுப்பி விட்டு நீ வரல நானே வரேன் பார்த்தே முடிச்சுட்டு இப்ப சன்ரைஸ் பாக்குறேன் பார்த்தே கட் பண்ணிச்சு இதுதான் சன்ரைஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு டைம் லாப்ஸ் ஆப்தாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேண்டியது தான்.
சூப்பரா பார்த்தேன். சரியான வியூ போயிட்டாங்க. கீழே இறங்கி போய் பார்த்தேன்டா டேய். சரியானவனா? நீ தான் சரியானவன். ஆமா காலங்காலத்தில் எழுப்பி விட்டுறாடா. நான் என்ன அப்படிதான் எழுப்பி விட்டுறாடா? காலைல கூடயே வரணும். பான் கக்கூஸ்குள்ள போய் உக்காந்தா ஏன் பக்கெட்டுன்னு பேசுவா? கூட உடனே பேசாம ஜோக் இல்ல இல்லையா? இங்க இருந்தா இங்க ஓடு மனுஷன் இங்க இருந்து தெரியாதடா. தெரியாதடா. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. என் 2 கண்ணால பார்த்தேன். அப்ப நாங்க மட்டும் என்ன முக்கா கண்ணாலே பார்த்தோம். ஏன்டா இங்க இருந்து பார்த்தாலே தெரியல, அங்க இருந்து பார்த்தா எப்படா தெரியும்? இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் வந்து பாருங்க, பளிச்சுன்னு தெரியும். இந்த வரமாட்டேன் நினைச்சா இந்த வந்துட்டேன். இதான் சன்ரைஸ் ஆனாயா? எடுத்து காட்டுறேன். கரெக்டா சன்ரைஸ் வந்து கக்கூஸ்ல போய் உக்காந்துக்கிற. நைட் ஏதோ படத்தை தூங்குந்த படத்தை போட்டு விட்டு கிஸ் வச்சிருக்காங்க எவனோ. சூரியன்டா. இங்க பேர் கை இங்க இருக்குது. லிப் டு லிப் வச்சிருக்கானுங்க. படம் ஓடுது. நைட் எவனோ கனெக்ட் பண்ணிருக்கான் ஸ்கிரீன் போட்டு. இதே மாதிரி மறுபடியும் எல்லாரும் ஏய் நீதான் எல்லாம் சிரிச்சுக்கிறானுங்க. எல்லாம் சிரிக்கிறானுங்க. எவனும் ஆப்போனண்டா பேசல. இதெல்லாம் இரு கண்டென்ட் கோசம். இங்க பாரு, நீயே பாரு. நான் வந்து உமா குத்தம். நான் வந்து அதான் எல்லாம் நீங்க உமா கொடுக்கணும். கைரேகை இருக்குது. கைரேகன்ட்டு எந்த பெருசா இருக்கும் எந்த இல்ல அது. ஏய் உன் வார்த்தை டவுன் காலங்கத்தால எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ ஓகே, இன்றைக்கி 3rd டே அண்ட் கொடைக்கானல். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். வெக்கேட் பண்ணுறது முன்னாடி நம்ம எடுத்த பேக் பேக்கெல்லாம் எடுத்து லக்கேஜ் மாதிரி பேக் பண்ணிட்டு நல்லா பெல்ட்லாம் டைட்டாக பைக்கில் போட்டுட்டு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாறை போக போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி சென்னையிலேருந்து கிளம்பும்போது புக் பண்ணி வச்சிருந்த கேம்ப் ஃபயர் இதெல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. கால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. புக் பண்ணிட்டோம். அதனால் அதிர்ஷ்டவசமாக அட்வான்ஸ் பேமெண்ட் எதுவும் பண்ணல. ஆனால் கால் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க பூம்பாறைக்கு போனால் அங்கே நிறைய கேம்ப் ஃபயரோட நிறைய பிளேஸ் இருக்கும். இல்லை அப்படி இல்லைனா கூட நீங்கள் விசிட் பண்ணிட்டு ஒன் டே அங்கே ஏன்னா ஸ்டே பண்ணுறது ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் நான் பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி, அதனால் பாரத்தை போட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறைக்கு போக போகிறோம். போகிற வழியில் என்ன ஸ்பாட்ஸ் இருந்தால் அந்த இடத்த நிறுத்தி நம்மனா வீடியோ எடுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான பிளான். இருந்துருச்சு. முரட்டு காக்காயா இருக்கு போடுங்க. நான் ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். பூம்பாறை வில்லேஜ் போயிட்டுருக்கோம்.
19 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ட்ராவல் போயிட்டுருக்கோம், வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். நான் பின்னாடி ஜஸ்ட் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், கேப்சர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 19 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டு பூம்பாரில் போய்ட்டு வெளில நைட் ஸ்டே கேம்ப் எடுக்கிற மாதிரி பிளானு. போய்ட்டு அங்கே போய் செக் பண்ணிவிட்டு கரண்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து போகிற வழியில் பூம்பாறை போகிற வழியில் இன்கேஸ் எதனா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன இருந்துச்சுன்னா நின்று அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். பண்ணனா காட்டுறேன், ஓகேங்களா? இதான் பூம்பாறை போய்ட்டு வீடியோ அங்கே கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், பூம்பாறை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு பைன் ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு. ஏன்னா நேற்று நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் போக முடியல, போனவே ஒன்வேன்றதால எங்களை திருப்பி ரிட்டன் வர விடலை. குணாக்கேவை போய்ட்டு குணாக்கேவில் ரிட்டன் ஒரு பைன் ஃபாரஸ்ட் வரலான்னு பார்த்தோம். ரிட்டன் வரக்கூடாது, பீப்புள் க்ரௌடாலும் சுற்றி போங்கன்ட்டாங்க. ஸோ அதனால் அந்த இடத்த பார்க்க முடியல. சரி, பூம்பாறை போகிற வழியில் சரி இந்த ஒரு பைன் ஃபாரஸ்ட் சூப்பராக இருக்குது. க்ரௌட் அந்த அளவுக்கு இல்லை, பட் இட்ஸ் ஓகே. ஃபோட்டோ ஷூட்ஸ் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் அரௌண்டு 8 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இப்போ கூலிங் ஓகே இல்லடா? ஓகே சார். இது பைன் ஃபாரஸ்ட்ல இருக்கும். பைன் கோன்ஸ். பைன். திஸ் இஸ் பைன் கோன். அந்த பைன் ஃபாரஸ்ட் இது ஓகே இல்லை? இது நல்லா இருக்கு. க்ரௌட் கொஞ்சம் பரவாயில்லைங்க. வெயிலும் கரெக்டாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக குளிருக்கு இதமா காஞ்சிட்டு. ஆனால் 4 o'clock மேலே தான் சில்னஸ் தெரியும் பயங்கரமாக. வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட். ஆக்சுவலாக பின்னாடி பாருங்க, வீடியோவும் எடுத்துருக்கோம், காட்டுறோம். பின்னாடி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க. 2-3 ஃபோட்டோ ஷூட் எடுத்து இங்கேருந்து கிளம்பி பூம்பாறை போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறான். ஏய், விமல் பேக் மாடு கிழிச்சு போயிரு. லைட்டாக தான் கட்டியிருக்கோம், அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கீழ்ச்சிருக்குது. பயங்கர பாட்டு வா, ஆடு வா, நீ பாட்டு வா. கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. தெரியாதுடா, ஃபுல்லாக ஃபாகடா, தெரியாதுடா. போட அப்போ மாத்திரம் ஒன்றுமே தெரில பேர். ரோடு டிராஃபிக் ஆகுது பாருடா. இந்த படத்தை சீன் எங்கே சுற்றிருக்கிறான்.
பிக் பாஸ் செலிபிரிட்டி. ஏய் போற ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா பூம்பாறை கிட்ட வந்துட்டோம். கீழே இருந்தால் பூம்பாறை வில்லேஜ் கீழே எங்களுக்கு கீழே இருக்குது. சூப்பரான வியூ இருக்குது. நான் கிட்டவே காட்டுறேன். கூட்டமாக இருந்திருக்காங்க, ஏதோ விளையாட நடக்குது. அதுதான் டெட் எண்ட், அதோட முடிஞ்சேன்னு நினைக்கிறதுக்கு ரோடு கிடையாது. இப்போ தெரியும் பாரு பழனி பூம்பாறை வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம். பின்னாடி கோயிலுக்கு சில பேர் போயிருக்காங்க. பேக்ரவுண்டில் இந்த வில்லேஜ் ஒன்று நல்லா இருக்குது. அதுக்குள்ளே போகலான்னு போகிறேன். ஸ்டெப்ஸில் மூவிலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு சீனரியை. ஸோ இப்போ போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். உள்ளே போகிறேன். விடு கொஞ்சம் தூரம் தானே போயிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் கேம்ப் ஸ்டேக்காக பார்த்தீங்கன்னா பூம்பாறை முழுக்க தேடி பூம்பாறை விட்டு கீழே இறங்கி ஒரு வில்லேஜ் பக்கம் தேடணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம விஜய் சுத்து விலாகில் கொடைக்கானலில் ஒரு கேம்ப் ஸ்டே எதிர்பார்ப்பாருங்களா, அந்த கேம்ப் ஸ்டேக்கிட்டலாம் போய் கேட்டு பார்த்தாச்சு. விலை அதிகமாக இருந்தாலும் எடுக்கிறோன்னு சொல்லியாச்சு. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பொங்கல் லீவுன்றதுனால கண்டினியூ லீவுன்றதுனால எல்லா கேம்புமே ஃபுல்லாகிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த சைடில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேம்ப் ஸ்டே கேட்டோம், எல்லாமே ஃபுல்லு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிறவர் வந்தார். அவர்கிட்ட சும்மா கேட்கும்போது ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்தாரு. அவர் இருக்குன்ட்டாரு, வாங்க பார்த்துக்கலாம், ப்ரைஸ்லாம் கம்மியாக பண்ணி தரேன் 10 பேர்னா அப்படின்னு சொன்னதுனால இப்போ கிளம்பி அங்கே போயிட்டுருக்கோம். ஆல்சோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. ஸோ அதனால் லஞ்ச் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் கேம்ப் ஸ்டேக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏட்டாம்பா இறங்க மாத்தாட்ட சிரிப்பா இருக்கும். நாங்க ஒரு மார்க்க ஒன்றும் இல்லை அப்புறம் உள்ளலாம் ஒன்றும் இல்லை. ஏற்றும் போது அப்போ வரும்போது புக்கார் வந்துச்சு வந்துட்டாங்கடா. ஓகே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஸ்டேக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டோம். ஃபைனலி முடிஞ்சது மேட்ரு. இங்கே பேர் வீடு வாங்க வந்து அப்படி ஐயோ அரைகுறை பைத்தியங்களா இருக்கானு. தண்ணி கேபிள் மிஸ் பண்ணிருக்காங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேம்ப் ஸ்டேக்கு பூம்பாரில் இருந்தோம். பூம்பாரில் ஒரு கேம்ப் ஸ்டே கால் பண்ணோம். நாங்கள் பார்த்த கேம்ப் ஸ்டே எல்லாமே கொஞ்சம் சொதப்பிக்கிச்சு, கொஞ்சம் பார்த்தோம். ஸோ ரீசனபிளாக ஆஃபர்டபுளாக இருந்துச்சு, பிடிச்சிட்டோம். நைட்டு செக்இன் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் செக் அவுட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தோம். ஓகேன்ட்டாரு. கேட்ட எல்லாம் ஃபீஸும் பண்ணி தரேன்ட்டாரு. ஃபைன், நல்லா தான் ஆயிடுச்சு. இந்த ஹோட்டலில் தான், இந்த ஹோட்டல் வச்சிருக்காரு. அவரோட கேம்ப் ஸ்டே தான் கூட்டு போகிறோம். 3 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து கூட்டு போகணும். அதாவது பூம்பாறை வில்லேஜ் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்துருக்கோம். அவ்வளோதான். பேக்ரவுண்டில் காட்டுற பாருங்க. ஸோ இதுதான் அவரோட கடையோட ஷாப்பு. இது நைட்டு கேம்ப் ஸ்டே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா எனக்கு ரீசனபிளாக இல்லை பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதோட காண்டாக்ட் நம்பர்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. 10 பேர்னால கம்மி பண்ணாரான்னு தெரியல. நாங்கள் 10 மெம்பர்ஸ் இருக்கோம். பார்ப்போம். உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு பசங்க லஞ்ச் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லஞ்ச் சாப்பிட்டு இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் கிளம்புறோம். கிளம்பிட்டு நீங்கள் நைட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிளான்.
ஏன் சாப்பிடலையா? அல்ல நீ பிரேக்ல கால் வச்சு நீ பொறுமையா ஓட்டு. இதுக்குள்ளே போடுறா கார் வந்துச்சு. காரம் கேம்பிங் தான் வந்திருக்கானா இந்த காரு? கேம்பா? எத்தியா மச்சான் அதெல்லாம்? ஆ சரியான ஆஃப் ரோட், வேற லெவல் ஆஃப் ரோட். பேக் பிரேக்ல கால வைல ஃப்ரண்ட்ல பிடிச்சுக்கோ. வா 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 பேர் வா. ஃப்ரண்ட் புடி ப்ரோ, வா பைடாத வா. ஏய் நீ நவுறா டேய், நீ நவுறா சைஸ். வந்துடுறா வாடா வாடா வந்து சூப்பர்ரா. கல்லுகிட்ட கண்ட்ரோல் பண்ணு, கல்லுகிட்ட கண்ட்ரோல் பண்ணு. ஆஹா இதுவும் சரியா இருக்க. ஏய் எங்க ஆளுங்களாம் அதான் தெரியாதுடா டேய். ஏன் அப்படியே உள்ள போயிடானா? டிராக்டர் இருக்குது ஏன்னா உள்ள ஓடுறா வைக்கே. ஹே காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 10 கேம்ப் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். செம்ம ட்ரெக்கிங்கு. பூம்பாரிலேருந்து டவுன் இறங்கி ஆஃப் ரோடு தான் ஃபுல்லாக. நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பைக் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். எல்லா பைக்கும் பேக்கேஜ் பேக்கில் இருக்க பேக்கில் தான் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே கேம்ப் ரெடியாக இருக்குது. அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எப்படி பண்ணியிருக்கான்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேம்ப் ஸ்டென்ட்டோட டாப் ஹில்லுக்கு வந்துட்டோம். கீழே பைக்லாம் பார்க் பண்ணிட்டு ஹெல்மெட்ஸ்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு பேக் வரான்னு பார்த்தோம். பேக் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். முன்னாடி பாருங்க, கிட்டத்தட்ட நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 டென்ட் போட்டிருக்காங்க. நைட்டு தான் தெரியும். மணி இப்போ 4:30 தான் இருக்குது. மாதிரி வைப் பண்ணிவிட்டு பக்கத்து என்ன போகணுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நைட்டு தான் ஃபுல் இது என்ஜாய்மெண்ட்டே இருக்குது. உள்ள பெட்ரோல் இருந்துச்சு பார்த்தேன். 11
இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நான் கே ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக இருக்கலண்ணா? ஓகே. ஆக்சுவலி பைக் நிப்பாட்டுறது ஒரு இடம், அங்கேருந்து ஏறி வந்து அந்த ஒரு ப்ளூ ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து குக் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நைட்டு அங்கே டின்னர்லாம் அங்கே ரெடி பண்ணுவாங்க. பாபிக்யூ மட்டும் மேலே அந்த இடத்துல மேக் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் அங்கே அவைலபிள் இருக்குது. எல்லாம் ஆடு மேய்து. இப்போ போனார் பார்த்தீங்களா, அவரோட ஆடுங்களெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு எல்லாத்தையும். லைட் செட்டிங்ஸ் தான் சூப்பராக இருக்குது. நைட்டு இது பயங்கர வைபாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பரா இருக்கு பிளேஸு? நல்லா இருக்கு. நல்லா க்ளவுட்ஸ் நியராக பார்க்கலாம். செம காற்று, பனி, குளிர் எல்லாமே சேர்ந்து தான். பட் டென்ட்டு நல்லா தான் இருக்குது. கூட 2 நைட்டு அனிமல்ஸ்லாம் வர சொல்லியிருக்காங்க. வைல்டு அனிமல்ஸ்லாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ இன்னும் சார்பு போற லைட்டா தான் சொன்னாரு. தேடுதுல ஐயோ ஏதாவது இருக்குதான்னு. இத்தனைக்கும் அது கால் அப்படி இருக்கும்போது இன்னும் அவ்வளோ ஷார்ப்பாக வந்துடுறாரு. வைல்டு அனிமல்ஸ் என்ன வந்துச்சுன்னா துரத்த ஆரம்பிச்சிடும். ஒதுங்கிங்க பாருங்க, அது என்ன வேகத்துல கால் முந்தியா தானே இருக்கு. என்ன வேகத்துல வருது கண்டிப்பா. கோத்தா அப்படியே உட்காரு அங்கே வருது. ஐயோ முட்டுக்கட்டு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பின்னால கிடைக்காத. என்னடா ஸ்பீடு? என்ன இவ்வளோ ஸ்பீடா போகுது? ட்ரெயின் பிரியாச்சியா இருக்கும் மஜா. செம்ம ட்ரெயின். யாருண்ணா ட்ரைனிங் இதுக்கு? அதான் பழகிடும் சின்ன வயசுல இருந்தே. அதான் இந்த மாதிரி இடத்துல வளர்றதுனாலே அது பழகிடும். ஓகே guys, நாங்கள் கேம்புக்கு வந்து சேர்ந்துட்டோம். மணி இருட்ட ஆரம்பிச்சிச்சு, நைட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறீங்க, கீழே நான் சொல்ல கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த கேம்ப் சேவ் பார்த்தீங்கன்னா அவரோட நேம் டீடைல்ஸ், மேப் லிங்க், அவரோட ரெஸ்டாரண்ட் நம்பர், அவரோட மேப் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காம போய் செக் யூஸ் பண்ணி வேறு எனக்கு என்ன கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ், பாபாய் ஃப்ரம் லோக்கி. பாய். அந்த பிகர் மின்னல வெட்டு கோஸ் புட்டு போ எவ்வளவு காசு பந்தல சின்னவ இல்ல காசு பந்தல கட்டத ஆடு வந்தா சென்னையோட ஃபேஸ் லாஸ் பண்றான் லோக்கல் காய் மண்ணா அட்வைஸ் பிளானா இது வாலி பகாய்ஸ் போனா வர்றாத சைஸ் காரணா கிட்ட கையில குடுவ ஆய் ஒட்ட ஊடலாட்ட ஒட்டுக்கு பாக்குறோம் பூசு வேலை பின்னாச பார்ல மூடு